ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிஸ்வான். இது உங்கள் ரெட் கார்னர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மேட்ச் வீக் 30யோட ரிவ்யூ, மேட்ச் வீக் 31ஓட ப்ரிவியூ பற்றி பார்க்க போகிறோம். மிட் வீக்கில் நடந்த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டுக்கு எதிரான போட்டியில் 1-0 லாஸ் ஆகிருக்கிறோம். அதோட டேபிளில் தொடர்ந்து 13ஆம் இடத்துல இருக்கிறோம். இந்த 13ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மற்ற டீமும் ரொம்ப பேடாக பர்ஃபார்ம் பண்ணாங்க, நம்ம கீழே இருக்கிற டீமு. ஸோ அதனால் டேபிளில் அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் இன்ஜுரியில் வந்திருந்த லெனியரோ பிளேயிங் 11 ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். லாஸ்ட் கேம் கோல் போட்ட ஹைலேண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணலைங்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் இன்னும் அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டாக இருந்திருக்கும். அவருக்கு பதில் ஸ்ட்ரைக்கராக ஜெர்ஸ்கி ஆடி இருந்தார். கேம் ஆரம்பித்த 5வது நிமிஷத்துலேயே நம்ம கோல் கன்சிட் பண்ணிட்டோம். இந்த நம்ம கோல் கன்சிட் பண்ணது ரொம்ப பேடாக இருந்துச்சு. ஸ்டில் நமக்கு தெரியும் இந்த சீசன் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஆப்போசிட்டை ஃபுல்லாக பாலை கொடுத்துட்டு கவுண்டர் அட்டாக் தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்படி இருந்தும் நம்மளால் அந்த கவுண்டர் அட்டாக்கை டிஸ்ட்ராய் பண்ண முடியலை. உண்மையிலேயே ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு ரொம்ப நிறைய சான்சஸ்லாம் கிடைக்கல. அவங்களுக்கு கிடைச்சது அதிகபட்சம் போனால் 2 இல்லை 3 சான்ஸ் தான். அதை அப்படியே அழகாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க ஒரு கோலை. நமக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரைக்கர் இல்லாத ரொம்ப பெரிய ட்ரிபிளாக இருக்குது டீமுக்கு. கோல் ஸ்கோர் பண்ண முடியலை. ப்ரூனோவாலேயே எல்லா மேட்சும் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அது மாதிரி லாஸ்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணி ஸ்கோர் பண்ண எல்லா கோல்ஸ்லேயும் ப்ரூனோவோட ப்ளேஸ் அதில் ஏதாவது ஒன்றில் இருக்குது. ஒன்று கோலாக இருக்குது, இல்லை அசிஸ்ட்டாக இருக்குது. அது மாதிரி இன்னொரு ஆள் வேணும். ஒரு ஆள்னு சொல்ல முடியாது, ப்ரூனோ மாதிரி இன்னும் 2 பேராச்சும் நமக்கு தேவைப்படுது சான்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும். சரி, உங்களுக்கு ஃபுல்லாக பிச்சோட எல்லா பக்கமும் போயிட்டு வர்றதுக்கும் நமக்கு இன்னும் ஒரு 2 பிளேயராச்சும் வேணும். பார்ப்போம். மெயினாக ஸ்ட்ரைக்கர் இல்லைங்கிறதுனால நமக்கு கோல் வர மாட்டேங்குது. இருக்கிற 2 பேராலையும் இன்னும் பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியல. இதில் சண்டே நம்ம போய் சிட்டி இங்கே வராங்க நம்மள்கிட்ட. சண்டே அன்றைக்கி மேட்ச் இருக்குது, டார்பி. லாஸ்ட்டாக நம்ம சிட்டியோட விளாண்ட கேமில் அம்மாட் அந்த லாஸ்ட் மினிட்ல போட்ட கோல்னால் வின் பண்ணோம். அப்போ இருந்த சிட்டி டீமுக்கும் இப்போ இருக்க சிட்டி டீமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜனவரி விண்டோவில் அவங்க நல்லாவே பிளேயர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. மர்மோஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா தான் இருக்குது. பெப் கார்டியோலா எப்படி வரப்போகிறாப்புலன்னு தெரியல. ஏற்கனவே ஸ்போர்ட்டிங்கில் இருந்தப்போ அமோரிம் ஒருத்தரை யூசிஎல்லில் பீட் பண்ணியிருக்காப்புல பெப்பை. இங்கே ஃபஸ்ட் டைம் பீட் பண்ணியிருக்காப்புல. தொடர்ந்து 3rd டைம் இந்த சீசனில் பெப்பை அமோரிம் பீட் பண்ணுறாப்புலைங்கிறதும் ஒரு இது தான். மேட்ச்சு கொஞ்சம் பார்க்க சுவாரஸ்யமாக தான் இருக்கும். டார்பி எப்போதுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. பார்ப்போம் இப்படி என்ன இதுன்ட்டு. டீம் நியூஸ் கூட டிலேட் விளையாட மாட்டாப்புலங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா லேன் கேம் கண்டி ரெஸ்ட்டு வேணும் அப்படின்ட்டு. அந்த பிளேஸில் மெக்வேர் ஆடுறப்பலையா இல்லை எப்படிங்கிறதுன்னு தெரியல. மெக்வேர் தான் ஆடணும். இன்னொரு சிபின்னு பார்த்தா லிண்டலஃப் மட்டும் தான் இருக்காப்புல. ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அமோரிம் சொல்லியிருக்காப்புல கேம் பை கேம் தான் பார்க்குறோம். லியான் கேமை நாங்கள் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணல. இப்போதைக்கு எங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் சிட்டியோட கேமில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. நாங்கள் இங்கே எங்கள் ஃபுல் ஸ்குவாடோட விளாடுவோம், கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோன்னு சொல்லியிருக்காப்புல. ப்ரீமியர் லீக்லேயே எங்களோட பொசிஷன் கொஞ்சம் நாங்கள் ஒன்று மேலே போனோம் அப்படிங்கிறப்பல. பார்ப்போம் டீம் ஷீட் எப்படி வருது அப்படின்ட்டு. அதர் சைடு சிட்டியும் ஹாலாண்டு இன்ஜுரியில் இருக்காப்புல. பர்மந்த் கேமோட ஆங்கிள் இன்ஜுரினால அவர் ஒரு 5 to 6 வீக்ஸு விளையாட மாட்டாப்புலன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாலாண்டு இன்ஜுரி. அது மாதிரி நேற்று டெப்ரானை இந்த சீசனோட நான் சிட்டியிலேருந்து விலகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அவங்களுக்கும் டெப்ரானருக்கு இது லாஸ்ட் மேன்செஸ்டர் டார்பி. அவங்களும் சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்டுக்காக முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான கேமு. வேறு எதுவும் இல்லை அவங்களுக்கு. எஃப்ஏ கப் மட்டும்தான். ஸோ நல்ல ரெஸ்ட் இருந்திருக்கும் அவங்களுக்கும். ஸோ அவங்களோட டீமும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண தான் பார்ப்பாங்க. என்னோடய ஸ்கோர் ப்ரிடிக்ஷன் 2-1 யுனைட்டட்னு நினைக்கிறேன். நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட்டில் உங்கள் ஸ்கோர் ப்ரிடிக்ஷன் என்னன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.